ஹலோ ஆல், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாப்பாவோட செகண்ட் பர்த்டே அண்ட் எங்களோட 6th வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் சின்னதாக ஒரு ரோட் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே கிட்டே ஒரு ஸ்டேகேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வாங்க எங்களோட ட்ரிப் போகலாம். எங்களோட ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணிவிடுவோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கேயும் போக முடியல. ஏன்னா பாப்பா எக்ஸாக்டாக எங்கள் ஆனிவர்சரிக்கு பிறந்ததுனால எங்கேயும் வெளியே போக முடியல. இந்த இயர் சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு சட்டுன்னு முடிவு பண்ண பிளேஸ் தான் ஏலகிரி. வேலூர்லேருந்து ஏலகிரி எக்ஸாக்டாக 1 hour ஆச்சு. அண்ட் ஏர்பின் பென்ஸை தாண்டி போய் மலையை ரீச் பண்ணுறதுக்கு 1/2 hour எக்ஸ்ட்ரா. கரெக்டாக ஷார்ப்பாக 6க்கு நாங்கள் ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். வீட்டிலேருந்து 4க்கு கிளம்பியிருந்தோம். மொத்தமே ஒரு 14 ஹேர்பின் பென்ஸ் இருந்துச்சு. எல்லா ஹேர்பின் பென்ஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ரொம்ப மோசமாலாம் இல்லை. ரோடெலாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. நான் ஒரு வாமிட் பர்சன். காரில் போனால் எனக்கு சுத்தமாக ஆகாது. உடனே வாமிட் சென்சேஷன் வந்துடும், மயக்கம் வந்துடும். எப்போ வாமிட் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பேன். இதை டைவர்ட் பண்ணுறதுக்காகவே நான் கிட்ஸ் கூட விளையாடிட்டு வ்ளாக் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்திருந்தேன். அங்கேருந்து கீழே பார்க்க ஐயோ எப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஃபைனலாக ஏலகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே போர்டு எல்லாமே அனந்தியம் ரெசார்ட் இப்படின்லாம் போட்டிருந்ததுனால ஃபைனலி ஒரு ரெசார்ட்டை கண்டுபிடிச்சி செக்இன் பண்ணிட்டோம். பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா த நோவல் ரெசார்ட் ஏலகிரி. 1 day ஸ்டேனாலும் அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் டைப்பில் அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. ஆம்பியன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நாங்கள் எந்த ப்ரீ புக்கும் பண்ணிலாம் போகல. அனந்தியம் ரெசார்ட்டில் புக்கிங் இல்லை, புக் பண்ணி வந்தால் தான் கிடைக்கும்னு சொன்னதுனால அப்படியே காரில் உட்காந்து கூகுள் சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ண ரெசார்ட் தான் இது. சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சுங்க. 1 day ஸ்டேனாலும் ஒர்த்து. அந்த நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். பாட்டு போட்டு பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். நாங்கள் ரூமில் டான்ஸ் ஆடிட்டுருந்தோம். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் இந்த நைட் ஸ்ட்ரீட் ஆஃப் ஏலகிரி நான் சொல்லியே ஆனோம். அவ்வளோ அழகாக இருந்தது. கலர் லைட் செட்டிங்ஸ் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஷாப்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock வரைக்குமே ஓப்பனில் இருந்தது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக்கெண்டு, அதனால ஓப்பனில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ராபிட்க்கு பூவா கொடு. கீழே போட்டியே நீ. இங்க வா, தொடக்கூடாது, கை கடிச்சிரும். கடிச்சா கடிச்சா Day 2 at ஏலகிரி. ஸ்டேகேஷனோட ஸ்பெஷலே என்ன தெரியுமா? இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான மார்னிங் முன்னாடி முழிக்கிறது தான். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. மைண்டுக்கு அப்படியே காமாக இருந்தது. இந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெஞ்ச் டைப் ரெசார்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருந்தது. நாங்கள் காலையில் எழுந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு 1/2 hour வெளியே உட்காந்து இந்த நேச்சரோட அழகை ரசிச்சுட்டு இருந்தோம். பசங்க எல்லாத்தையும் அப்புறம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏலகிரி வந்துட்டு சுற்றி பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஃபிஷ் டேங்க் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. இவ்வளோ அழகாக இருக்க இந்த ஃப்ரெஞ்ச் டைப் ரெசார்ட்க்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்காமல் போனால் எப்படி? அதனால டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஃபோட்டோஸா? எங்களோடயா? நெவர் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க ஜீரோ கோஆப்ரேஷனுங்க. நாங்க ஒரு போஸ் கொடுக்குறோம், அவங்க ஒரு போஸ் கொடுக்குறாங்க. ஐயய்யோ! யப்பா! இவங்கள நிற்க வச்சு எடுக்கிறதுக்குள்ள இந்த வெயில்ல போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. சரி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தா போதும்டா அப்படின்ற மாதிரி டயர்டாகி இறங்கி வந்துட்டோம். ஏலகிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபோட்டோஸ்க்கே இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்ட்டு வெளியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்யூட்டாக ஒருத்திங்க நாங்கள் விட்னஸ் பண்ணோம். நீங்களே பாருங்கள். ஃபேமிலி ஆஃப் monkeys அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருந்துச்சு. ஒரு அசைவும் இல்லை. க்யூட்டில். ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அங்கங்கே பார்க்ஸ் தான். கிட்ஸுக்கான பார்க்ஸ் அதுவும். சரி நாங்கள் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பார்க்குள்ளே போய் அதை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கன் ஷூட் பண்ணணும் அப்படின்னு பசங்களை விட அதிகமாக என் வீட்டுக்கார் ரொம்ப அடம் பிடிச்சாரு. சரின்ட்டு ஒரு ஷூட் பண்ணோம். பாருங்களேன் நீங்களே, அந்த பேப்பரில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் அவர் சுட்டிருக்கிறது. இது ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கேமுங்க. நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஜஸ்ட் இந்த பார்க்கை உள்ளே வந்து விசிட் பண்ணுங்க, கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்கும், நீங்கள் எதுலேயும் விளையாட வேணாம், ஜஸ்ட் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். அங்கே போனால் பையனுக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு காட்டி ஆசையை மூட்டிட்டு அதில் உட்காந்து விளையாட வச்சுட்டாரு. ட்ரையல் தான் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். பேரண்ட்ஸாக எப்படி நம்ம நோ சொல்ல முடியும்? சரின்ட்டு விளையாட வச்சுட்டோம். ஒரு 4 ரைட் சேர்த்து காம்போவாக போடுங்க, உங்களுக்கு இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ரைட்லேயும் விளையாட வச்சுட்டாரு. இது கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கேமுங்க. ஆனால் என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணான். எங்களுக்கு ஒர்த்து தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏலகிரியை விசிட் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்கள் பார்க் வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க உங்களை எப்படின்னா அதில் விளையாட வச்சுருவாங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே உள்ளே போங்க. இந்த ரைட் பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது 4 ரைட் காம்போ. 4 ரைட் காம்போ சேர்த்து எங்களுக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. கிட்ஸோட ட்ராம்பலின், ஹெலிகாப்டர் ஒன்று, ட்ரெயின் ஒன்று, அப்புறம் இந்த போட்டிங். விஷ்வந்த் எல்லாத்துலேயுமே நல்லா என்ஜாய் பண்ணான். ஃபைனலி தாருக்கு தான் எதுவும் இல்லை, அவள் சின்ன பாப்பான்றதுனால. 5 இயர்ஸ் ப்ளஸ் கிட்ஸ் தான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்கேமாக இருந்தால் கண்டிப்பாக போகாதீங்க, பார்த்து யோசிச்சு போங்க. ஆக்சுவலி இதுக்காக தான் நாங்கள் ஏலகிரி வந்தோமே. த ஃபேமஸ் ஏலகிரிஸ் பேர்ட்ஸ் பார்க். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் நினச்சோம் விஷ்வந்த் தாருலாம் பேர்ட்ஸ் பார்ப்பாங்க, கலர் கலராக இருக்கும், அழகாக பார்த்து சிரிப்பாங்க, விளையாடுவாங்கன்னு. ஆனால் அவங்க 2 பேரும் கிட்டையே வரல. விளையாடினது என்னவோ நானும் என் ஹஸ்பண்டும் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு பேர்டும். நீங்கள் இதை பார்த்தீங்களா? அதே ரியாக்ஷன் தான் நானும் கொடுத்தேன். என்னடாவா பாம்பை படுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. உயிரோடு பாம்பை அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. இதில் வேறு அங்கே இருக்க ஹெல்ப்பர் கேட்குறாரு, மேடம் உங்கள் மேலே விடட்டுமா, அது எதுவும் பண்ணாது அப்படின்னு. ஆத்தாடி ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடிட்டேனா. இவர் பார்த்தீங்கன்னா இக்வானாவை மேலே வச்சார். சரி நானும் ஒரு தைரியத்தை க்ரியேட் பண்ணி வைக்கலாமே, ஃபோட்டோக்காக ஒரு போஸ்க்காக வைக்கலாமே அப்படின்னு வச்சேன். லிட்ரலாக அந்த ஃபோட்டோவில் நான் பயத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் ப்ளீஸ் தூக்கிடுங்கடா போதும்டா அப்படின்னு இருந்துச்சு என் ரியாக்ஷன். வரும் இது, அது பயத்தில் இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகும். இந்த பேர்ட்ஸ் இருக்க கேஜ்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அங்கே இருக்கிற ஹெல்ப்பர் நமக்கு ஃபுட்டு 2 கையில் கொடுத்துட்றாரு. நம்மக்கிட்ட பேர்ட்ஸ் வந்து சேஃபாக ஃபீல் ஆச்சுன்னா அதே வந்து உங்கள் கையில் உட்காருன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு தான் உட்காந்துச்சு. நெக்ஸ்ட்டு டப்புன்னு வந்து என் கையில் உட்காந்துருச்சு. ஓ மை காட் அப்படி இருந்தது எனக்கு. தாரு அதை பார்த்து சிரிப்பான்னு பார்த்தா அவள் பயத்திலே பார்த்துக்கிட்டு இருந்தா. விஷ்வந்த் கிட்டேயே வரல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா 2 பறவை 3 பறவை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தம் அதுக்கு ஃபுட்டு தான் முக்கியம். அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி தான் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க போல். அது சேஃபாக ஃபீல் ஆச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்குமா, நம்ம கையில் உட்காந்துட்டே இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ பேர்ட்ஸ் கலர்ஃபுல்லாக, அதுவும் நம்ம கையில் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது வாவ். அப்படியே அந்த பேர்ட்ஸோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைட் போனால் ஆஸ்ட்ரிச்சும் கேமலும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்படியே நம்ம கையாலே ஃபீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஸ்ட்ரிச் பார்த்திங்கன்னா அவ்வளோ குஷியாக இருந்துச்சு. என்னன்னே தெரில, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தது, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது நிற்காம. அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சா இல்லை பயத்தில் ஓடிச்சானே தெரில. நாங்கள் போய் அதுக்கு சும்மா ஹாய் காட்டிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது அது. கேமல் வந்து யாரா எதா கொடுங்கடா எனக்கு பசிக்குதுடா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தது. பாவம், அதுக்கு புல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அது பச்சை புல் தான் திங்கும் போல், கிட்டையே வாய் வைக்கல. பாவமாக இருந்துச்சு. அவங்க அங்கே எதனா க்ரீன்ஸ் வச்சுருக்கலாம், நாங்களும் கொடுத்துருப்போம். சரின்ட்டு இன்னைக்கு டாட்டா பாய் சொல்லி அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறுறதை விட ஆக்சிடென்ட் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இப்படி தான் எங்களோட பாப்பாவோட பர்த்டேவும் ஆனிவர்சரியும் போச்சு. 1 டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு ஓகே ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you in next vlog.